அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஜெரீனா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன். கடந்த 2 வருஷமாகவே எனக்கு இடுப்பு வலினால, பேக் பெயினால் ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தேன். நிறைய டாக்டர்ஸை கோயம்புத்தூரில் நிறைய கன்சல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். எதுவுமே சரியாகலை. போகிறது, இன்ஜெக்ஷன் போடுறது, வர்றது, கொஞ்சம் க்யூர் ஆகும், மறுபடியும் வரும், இப்படியே இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, கசின் ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் டாக்டர் சிபி சார்கிட்ட வந்தோம். இப்போ 3வது சிட்டிங். எனக்கு 50-60% பரவாயில்லை, ஓகேவாக இருக்குது. கொஞ்சம் இப்போ நல்லா நடக்க முடியுது, வலி இல்லாமல் இருக்கேன். பாருங்க, அந்த 50-60% நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு 90-95% இருக்கும். அதுக்காக நீங்க 5 சரிங்க சொல்லியிருந்தேன். 3வது இது இதே ஃப்ளோல கரெக்டா போச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட்ல ஒரு 90% பக்கம் குறைஞ்சிரும். லாஸ்ட் ஃபுல்லாவே சரியாயிடும். அந்த எக்ஸசைஸ் மட்டும் ரெகுலரா பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ முன்னே ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன எல்லா பெயின்லயுமே டிஃபரன்ஸ் பரவாயில்ல. பாருங்க, இது ஃபாலோ பண்ணாலே போதும், எதுவும் தேவைப்படாது. இது மெயினாக எக்ஸசைஸ் தான். இதுக்கு மெடிசன் இல்லாமல் எக்ஸசைஸ்னால ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் தான் ஆகும். ஆமாம். ஏன் இவ்வளோ தூரம் போறேன் அப்படிங்கிற இது நிறைய கேள்வி வீட்டில் அங்கே எல்லாருமே. இருந்தாலும் என்னோட உடம்பு நான் பார்த்துக்கணும், எனக்கு எல்லாமே செய்யணும், பிடிக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், வீட்டில் நிறைய வேலைகள். அது ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். அழுதுகிட்டே இருப்பேன். நான் வீட்டில் வலி 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 வலின்னு அழுதுகிட்டே இருப்பேன். வீட்டுக்குள்ளே நடக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. நான் முடங்கிடுவணும்னு என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். என்னமோ எங்கள் வீட்டுக்காரோட தம்பி அவர் சொன்னதுனால, இந்த மாதிரி போய் கன்சல்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால, சிரமத்தை பார்க்காம போங்க அப்படின்னு சொன்னான். என்னோட வழியோட பார்த்துட்டு நான் இங்கே வந்தேன். பரவாயில்ல, பரவாயில்ல. கண்டிப்பா அது நான் அப்படி போன உடனே அது பையனை கூப்பிட்டு சொல்லிடுவேன். கண்டிப்பா சொல்லுவேன். ஆக்ஸ் பிளஸ் எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட், நம்பிக்கை. சிவி சார் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அவர் பேசுறது என்னமோ ஃபேமிலி ஃப்ரெண்டு எனக்கு பேசுற மாதிரியே ஃபீலாவே இருக்கு. நான் எதையானாலும் இங்க வந்துச்சுன்னா ஓப்பனாவே உங்கள்கிட்ட பேசிடுறேன் நானு. உங்களுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்தாதான். ஆமா இந்த சேஞ்சஸ் வரும்போது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆமா. எல்லாருமே கேட்டாங்க, ஏன் 1 மாசம் 2 மாசம் அந்த மாதிரி எல்லாம் ஆகுது, என்ன அவ்வளவு கூட்டம் இருக்கு? அப்ப நான் போய் சொல்றதே இல்ல கூட்டத்தை அவங்க சேர்த்துறது கிடையாது. அளவாத்தான் வந்துக்கிறாங்க. நல்லா உட்கார்ந்து வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணாலும் அதுல டீட்டெயில்ஸ் என்னங்கிறது எல்லாமே ஓப்பனா அவங்க சொல்லிடுறாங்க. அது ஒண்ணு எனக்கு ரொம்ப ஆமா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இன்னைக்கு என்ன வேணாலும் கேளுங்கன்னு சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, சொல்றதுக்கு நல்லா இருக்கு. வந்ததுக்கு எவ்வளவோ பரவாயில்ல, பெட்டர். பாருங்க, ஏதாவது டவுட்னா எனி டைம் கால் பண்ணுங்க.